இது ஒரு கைவிடப்பட்ட பகுதி. இந்த பகுதியில் நான் இந்த நாயை தான் முதல்ல பார்த்தேன். திடீர்னு இவனை பார்த்து இவன் மட்டும் இங்கே தனியாக இருக்கானேன்னு சொல்லிட்டு இவன் பின்னாடி வண்டியை எடுத்துகிட்டு போனால் அவன் கூட இவனை மாதிரியே தோலப்பா பார்க்கவே பரிதாபமாக கிட்டத்தட்ட ஒரு 5 நாய்கள் இருந்தது. இங்கே இதுங்களுக்கு தண்ணி இல்லை, சோறு இல்லை, எல்லாமே இடித்த பாழடைஞ்ச கட்டடங்கள், வீடு கிடையாது, குடியிருப்பு கிடையாது. இவனுங்களுக்கு ஒரு தண்ணியும் கிடைக்காது, சாப்பாடும் கிடைக்காது. அங்கே வர்ற மாடுகள் போடுற சாணத்தை மட்டும்தான், அந்த காஞ்சி போன சாணத்தை மட்டும்தான் சாப்பிட்டுட்டு உயிர் வாழ்ந்துட்டு இருந்தானுங்க. எல்லாம் சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுவானுங்கன்னா அந்த இடிஞ்ச கட்டடங்களுக்குள்ளே போய் படுத்துக்குவானுங்க. இவனுங்களுக்கு இந்த இடத்துல இருக்கிற ஒரே நல்ல விஷயம் அது ஒன்று மட்டும்தான். ரொம்ப பரிதாபமாக இருந்தது. அன்றைக்கி என்கிட்ட ஒரே ஒரு பேப்பர் பிளேட்டு சாப்பாடு மட்டும்தான் இருந்தது. அதை நான் வச்சேன். அத்தனை பேரும் சாப்பிட்டாங்க. அந்த சுட்டெரிக்கிற வெயிலில் அத்தனை குழந்தைங்களும் அந்த சாப்பாடை அப்படி சாப்பிட்டுச்சுங்க. பார்க்கவே ரொம்ப பரிதாபமாக இருந்தது. பாவம், இவனுங்களுக்கு இருக்கிற இந்த ஒரே நல்ல விஷயம் இந்த ஒரு பாதுகாப்பான ஒரு புகலிடம். எல்லாம் கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு அந்த சாணியை சாப்பிட்டுட்டு இங்கே படுத்துருவானுங்க. அது மட்டும்தான் இவங்களுக்கு இருக்கிற ஒரு நல்ல விஷயம். எவ்வளோ கொடுமை தெரியுமா? நமக்கெல்லாம் வெயிலில் ஒரு சின்ன கீரல் வேர்க்குரு வந்தாலே எப்படி இருக்கும்? இதுங்க உடம்புல தோலே இல்லாமல் ரத்த கலரியாக சாப்பாட்டுக்கும் தண்ணிக்கும் கஷ்டப்பட்டுட்டு எவ்வளோ கொடுமையை அனுபவிச்சுட்டு இருந்ததுங்க. தெய்வாதீனமாக கடவுள் நிறைய ஸ்பான்சர்ஸ் கொடுத்தாங்க. அந்த ஸ்பான்சர்ஸோடைய ஹெல்ப்னால் இந்த குழந்தைங்களுக்கு மெடிசின்ஸ் வாங்கி டெய்லி போய் சாப்பாடு போட்டேன். இவன் காதெல்லாம் எவ்வளோ அப்படியே பக்காக இருந்துச்சு தெரியுமா? அதெல்லாம் இன்றைக்கி மாறி நிறைய முடி முளைச்சி அந்த வாலாட்டினதுக்கும் இந்த வாலாட்டுறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. என் கூட ஃப்ரெண்ட்லி ஆகிட்டானுங்க. எல்லாம் முடி முளைச்சி ஒரு டால்மேஷன் டாக் மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கான் பார்க்குறதுக்கு. செகண்ட் லைஃப், மறுவாழ்வு இந்த குழந்தைங்களுக்கு எல்லாமே. நம்ம அசிங்கம், அருவருப்பு, சொறி நாய், வெறி நாயின்னு, தெரு நாயின்னு நம்ம ஒதுக்குற இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் முறையான சாப்பாடும் தண்ணியும் கொடுத்தா ப்ரீடு என்ன ப்ரீடு, எவ்வளோ அழகாக இருக்கானுங்க பாருங்கள் ராஜா.